ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9 ஜூன் 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் உலகம் முழுவதும் அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் பாபாவின் உதவியாளர்கள். இப்போது உங்கள் கண்ணெதிரே சுகம் சாந்தி நிறைந்த உலகம் உள்ளது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு கற்பிப்பது ஏன்? கல்வியின் சாரம் என்ன? பதில்: பாபா தனது குழந்தைகளை சொர்க்கத்தின் இளவரசர்களாக, உலகத்தின் எஜமானர்களாக மாற்ற கல்வி கற்பிக்கிறார். உலக விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுவதே கல்வியின் சாரம் என்று பாபா சொல்கிறார். நம்மிடம் கோடி ரூபாய் உள்ளது, லட்ச ரூபாய் உள்ளது என ஒருபோதும் நினைக்காதீர்கள். எதுவும் கையோடு வராது. அதனால் நன்றாக முயற்சி செய்யுங்கள். படிப்பின் மீது கவனம் வையுங்கள். பாடல். கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். கடைசியில் உலகில் அமைதி ஏற்படும் நேரம் வந்துவிட்டது. உலகில் அமைதி எப்படி ஏற்படும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். பிறகு யார் சரியான ஆலோசனை கொடுப்பாரோ அவருக்கு பரிசு கொடுக்கிறார்கள். நேருவும் ஆலோசனை கொடுத்தார், எனினும் அமைதி ஏற்படவில்லை. வெறும் ஆலோசனை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். ஏதோ ஒரு சமயத்தில் உலகம் முழுவதும் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாம் இருந்தன. அவை இப்போது இல்லை, மீண்டும் வரப்போகின்றன என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் உள்ளது. சக்கரம் சுற்றுகிறது தானே. இது சங்கமயுக பிராமணர்கள் உங்கள் புத்தியில் உள்ளது. பாரதம் மீண்டும் தங்கமாக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. பாரதத்தையே தங்கக்குருவி என்று சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் புகழ் பாடினாலும் பெயருக்கு பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் நடைமுறையில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நாட்களே மீதம் இருக்கின்றன என்பதை அறியும் போது இந்த நரகத்தின் துக்கமான விஷயங்கள் மறைக்கின்றன. உங்களுடைய புத்தியில் இப்போது சுகமான உலகம் முன்னால் நிற்கிறது. முன்பு வெளிநாட்டில் இருந்து வரும்போது வந்து சேர இன்னும் கொஞ்ச நேரமே மீதம் உள்ளது என்பதை புரிந்து இருந்தனர். ஏனென்றால் முன்னர் வெளிநாட்டில் இருந்து வருவதற்கு அதிக காலம் பிடித்தது. இப்போது ஆகாய விமானத்தில் விரைவாக வருகின்றனர். இப்போது நமது சுகமான நாட்கள் வரப்போகின்றன. அதற்காகவே முயற்சி செய்கிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் உள்ளது. மிக எளிய முயற்சியை தந்தை சொல்லி இருக்கிறார். நாடகப்படி கல்பர் முன்னர் போலவே இது நிச்சயம் நடக்கும். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். தேவி தேவர்களுக்கு எவ்வளவு எண்ணற்ற கோவில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவில்களை கட்டி என்ன செய்வார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு நாட்கள் மீதம் உள்ளன? குழந்தைகள், உங்களுக்கு ஞானத்தின் அதிகாரம் இருக்கிறது. பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். உங்களிடம் ஞானத்தின் அத்தாரிட்டி இருக்கிறது. அவர்களிடம் பக்தியின் அத்தாரிட்டி இருக்கிறது. பாபாவை ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அப்படி ஆகிறீர்கள். உங்களிடம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானம் உள்ளது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் பக்தியின் அத்தாரிட்டியோ அவர் அனைவருக்கும் பக்தியையே சொல்வார். நீங்கள் ஞானத்தின் அதிகாரமுடையவர்கள், அதனால் ஞானத்தை சொல்கிறீர்கள். சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை. பூஜாரியாக ஒருவர் கூட இருக்க மாட்டார். அனைவரும் பூஜைக்குரியவர்களாக இருப்பார்கள். அரைக்கல்பம் பூஜைக்குரியவர்கள், அரைக்கல்பம் பூஜாரிகள். பூஜைக்குரியவர்களாக இருந்தபோது சொர்க்கமாக இருந்தது என்று பாரதவாசிகளுக்கே சொல்லப்படுகிறது. இப்போது பாரதம் பூசாரியாக நரகமாக உள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்போது நடைமுறை வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் விருத்தியாகி கொண்டே இருக்கிறீர்கள். இது நாடகத்தில் முன்னரே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நாடகம் உங்களை செய்ய வைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நாடகத்தில் நமக்கு அழியாத பாகம் கிடைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? நமக்கே நாடகத்தில் பாகம் உள்ளது. நமக்கு இந்த நாடகத்தில் பாகம் எப்படி இருக்கிறது என்பதை யார் சொல்வார்களோ அவர்களே புரிய வைப்பார்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த உலகின் வரலாறு புவியியல் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் யார் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களும் எங்களுக்கு தெரியாது என்றே சொன்னார்கள். நேத்தி என்று சொன்னார்கள் தானே. அவர் படைக்கும் தந்தை. அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே அமரும்போது ஆத்மா அபிமானியாக அமர வேண்டும் என்பதை பாபா அடிக்கடி புரிய வைத்துள்ளார். ஒரு தந்தையே ராஜயோகத்தை கற்பிக்கிறார். மேலும் உலகின் வரலாறு புவியியலை புரிய வைக்கிறார். நான் ஒன்றும் எண்ணங்களை படிப்பவர் இல்லை. உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இதில் உட்கார்ந்து எதை படிப்பது என்று பாபா கேட்கிறார். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டபடி உங்களை தூய்மையாக்க நான் வருகிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். நாடகத்தில் எனக்கு எந்த பாகம் இருக்கிறதோ அதை நடிக்க வருகிறேன். மற்றபடி நான் எந்த எண்ணத்தையும் படிப்பது இல்லை. என்னுடைய பாகம் என்ன, நீங்கள் என்ன பாகத்தை நடிக்கிறீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஞானத்தை
கற்று பிறருக்கும் கற்பிக்கிறீர்கள். பதித்தர்களை பாவனமாக மாற்றுவதே எனது பாகம். இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நாள் கிழமை அனைத்தையும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு பாபா கற்றுத் தருகிறார். பிறகு எப்போது இந்த சக்கரத்தை முடிப்பீர்களோ அப்போது பாபா மீண்டும் வருவார். அந்த சமயம் எந்த காட்சி நடந்ததோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகும் நடக்கும். ஒரு வினாடியைப் போல மற்றது இருக்காது. இந்த நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரியும். இருந்தும் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நமது பாபா தந்தையாக இருக்கிறார். அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் புத்தி அந்த பக்கம் போக வேண்டும். தந்தையின் மகிமை கேட்டு ஆத்மா குஷியாகிறது. நமது தந்தை தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார். அவர் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறார். அவர் கற்றுத்தரும் படிப்பும் உண்மையாக முழுமையாகவும் இருக்கிறது என்று அனைவரும் சொல்கின்றனர். அந்த மனிதர்களின் கல்வி அரைக்குறையாக இருக்கிறது. அதனால் குழந்தைகள், உங்கள் புத்தியில் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பெரிய பரீட்சையை பாஸ் செய்பவர்களின் புத்தியில் அதிக குஷி இருக்கும். நீங்கள் மிக உயர்ந்த கல்வியை படிப்பதால் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பகவான் பாபா எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறார். அதனால் உங்களுக்கு மெய்சில் இருக்க வேண்டும். அதே எபிசோடு திரும்பி நடக்கிறது என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கல்பத்தின் ஆயுளை அதிகமாக்கி விட்டார்கள். உங்களுடைய புத்தியில் இப்போது 5000 வருடங்களின் முழு கதையும் சுற்றி வருகிறது. இதையே சுயதரிசன சக்கரம் என்று சொல்கிறார்கள். பாபா, புயல் அதிகம் வருகிறது, நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று குழந்தைகள் சொல்கின்றன. நீங்கள் யாரை மறக்கிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். எந்த தந்தை உங்களை இரட்டை கிரீட உலகின் அதிபராக்கிறாரோ அவரை நீங்கள் மறக்கிறீர்கள். வேறு யாரையும் நீங்கள் மறப்பதில்லை. மனைவி, குழந்தை, குட்டிகள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, உற்றார் உறவினர் போன்றோர் நினைவில் இருக்கிறார்கள். மற்றபடி இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள்? உங்களுடைய யுத்தம் இந்த நினைவில் இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் தமது முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் சுற்றி வர வேண்டும். நீங்கள் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியில் இதமான குளிர்ந்த காற்றிலோ நடக்கலாம். இங்கேயே வந்து அமர வேண்டும் என்பது அவசியமில்லை. வெளியிலும் போகலாம். காலை நேரத்தில் பயப்பட எந்த விஷயமும் இருக்காது. வெளியில் நடந்து செல்லுங்கள். பாபாவை யார் அதிகம் நினைவு செய்கிறார் என்பதை பார்ப்போம் என தங்களுக்குள் இதே விஷயத்தை பேச வேண்டும். பிறகு எவ்வளவு நேரம் நான் நினைவு செய்தேன், மற்ற சமயங்களில் எனது புத்தி எங்கே சென்றது என்பதை சொல்ல வேண்டும். இதைதான் ஒருவர் பிறரை பார்த்து முன்னேறுவது என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்பதை குறித்து வையுங்கள். பாபாவிடம் எந்த பயிற்சி இருந்ததோ அதை சொல்கிறார். நினைவில் நீங்கள் 1 மணி நேரம் நடந்தாலும் கால்கள் களைத்து போகாது. நினைவினால் உங்களுடைய எவ்வளவு பாவங்கள் அழியும். சக்கரமும் உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் வீட்டுக்கு செல்கிறோம் என்பது இரவும் பகலும் உங்கள் புத்தியில் உள்ளது. அதற்காக முயற்சி செய்கிறீர்கள். கலியுக மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. முக்திக்காக எவ்வளவு பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர். அநேக வழிகள் உள்ளன. பிராமணர்கள் ஆகிய உங்களுக்கு ஒரே ஒரு வழி உள்ளது. யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீமத் உள்ளது. நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் தேவர்கள் ஆகிறீர்கள். தேவர்களின் ஸ்ரீமத் என எதுவும் கிடையாது. பிராமணர்கள் உங்களுக்கு இப்போது ஸ்ரீமத் கிடைக்கிறது. பகவான் நிராகாரர். அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை பெற்று எவ்வளவு உயர்ந்த உலகின் எஜமானராகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் வேத சாஸ்திரங்கள் போன்றவை எவ்வளவு ஏராளமாக உள்ளன. எனினும் ஒரு கீதை மட்டுமே பயனுள்ளதாக இருக்கிறது. பகவான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதை தான் கீதை என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் பாபாவிடம் படிக்கிறீர்கள். அதன் மூலம் சொர்க்க ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். யார் படித்தார்களோ அவர்கள் பெற்றார்கள். நாடகத்தில் பாகம் இருக்கிறது தானே. ஞானத்தை சொல்லும் ஞானக்கடல் ஒரு பாபா மட்டுமே. அவர் நாடகத்திட்டப்படி கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்ப சங்கமத்தில் தான் வருகிறார். எந்த விஷயத்திலும் குழம்ப வேண்டாம். பாபா இவருக்குள் வந்து கற்பிக்கிறார். வேற யாரும் கற்பிக்க முடியாது. யாரிடமாவது இவர் முன்பே படித்திருந்தால் அவரிடமிருந்து இன்னும் அதிகமானோர் படித்திருப்பார்கள். இந்த குருமார்கள் போன்ற அனைவரையும் கரை சேர்க்க நான் வருகிறேன் என்று பாபா சொல்கிறார். இப்போது குழந்தைகள், உங்களுடைய லட்சியம் முன்னால் நிற்கிறது. நாம் இப்படி ஆகிறோம். இதுவே நரனிலிருந்து நாராயணர் ஆகும் சத்திய கதை. பிறகு பக்தி மார்க்கத்தில் இதற்கு மகிமை செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தின் வழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த ராவண ராஜ்யம் முடிய வேண்டும். நீங்கள் இப்போது தசாரா போன்ற விஷாக்களுக்கு செல்வது இல்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வைப்பீர்கள். இவை பேபிகளின் வேலை. இதை பார்க்க பெரிய பெரிய மனிதர்கள் போகிறார்கள். ராவணை எப்படி எரிக்கின்றனர்? இவர் யார் என்பதை யார் சொல்ல முடியாது. இது ராவண ராஜ்யம். தசரா போன்றவற்றை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றன. அதில் ராவணனை எரித்து வருகிறார்கள்.
துக்கமும் தொடர்ந்து வருகிறது. எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நாம் எவ்வளவு அறிவில்லாமல் இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராவணன் அறிவிழக்க வைக்கிறான். பாபா, நாங்கள் நிச்சயம் லட்சுமி நாராயணர் ஆவோம். நாங்கள் ஒன்று குறைந்த முயற்சி செய்ய மாட்டோம் என்று இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இது ஒரே ஒரு பள்ளிக்கூடம். படிப்பு மிகவும் எளிது. வயதான தாய்மார்கள் வேறு எதையும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். வாயால் ராமா என்று சொல்கிறார்கள் தானே. நீங்கள் ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தையை நினைவு செய்தால் உங்கள் படகு கரை சேரும் என்று பாபா மிக எளிதாக சொல்கிறார். எங்கே சென்று சேர்வீர்கள்? சாந்திதாமம், சுகதாமம், மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். நீங்கள் படித்த கேட்ட எல்லாவற்றையும் மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் பாபாவிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி கிடைக்கும். பாபாவின் நினைவு மூலமே பாவங்கள் அழியும். எவ்வளவு சுலபம்! புருவமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கிறது என்று சொல்லவும் செய்கின்றன. அதனால் ஆத்மா நிச்சயம் அவ்வளவு சிறியதாக இருக்கும் தானே. ஆத்மாவை பார்க்க டாக்டர்கள் அதிக முயற்சி செய்கின்றனர். ஆனால் அது மிகவும் சூட்சுமமானது. எந்த கருவியாலும் அதை பார்க்க முடியாது. பாபாவும் அப்படி புள்ளியாக உள்ளார். நீங்கள் எப்படி சாதாரணமாக இருக்கிறீர்களோ அதே போல நானும் சாதாரணமாக மாறி உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். இவர்களுக்கு பகவான் எப்படி கற்பித்தார் என்பது யாருக்கு என்ன தெரியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பித்தால் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற எல்லா இடங்களிலிருந்தும் வருவார்கள். அவரிடம் அவ்வளவு கவர்ச்சி இருக்கும். அனைவருக்கும் கிருஷ்ணரிடம் அன்பு உள்ளது. இப்போது நாம் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசர். அவரை மடியில் கிடத்த விரும்பினால் முயற்சி செய்ய வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. பாபா தனது குழந்தைகளை சொர்க்கத்தின் இளவரசராக, உலகத்தின் எஜமானர்களாக மாற்ற கற்பிக்கிறார். குழந்தைகளே, உலகின் எல்லா விஷயங்களையும் விட்டு விடுவதே படிப்பின் சாரம் என்று பாபா சொல்கிறார். நம்மிடம் கோடி உள்ளது, லட்சம் உள்ளது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். எதுவும் கையோடு வராது. அதனால் நன்றாக முயற்சி செய்யுங்கள். 8 மாத வகுப்பிற்கு வருகிறீர்கள் எனினும் யாரிடமிருந்து சொர்க்கராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை இவ்வளவு காலம் சந்திக்கவே இல்லை என்று பாபாவிடம் வரும்போது அவர் புகார் சொல்கிறார். பாபா என்ன வேலை இருந்தது என்று சொல்கிறார்கள். அட, நீங்கள் இறந்து போயிருந்தால் பிறகு இங்கே எப்படி வருவீர்கள்? இந்த சாக்குப்போக்கு எதுவும் செல்லாது. பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். நீங்கள் கற்பிப்பது இல்லை. யார் அதிக பக்தி செய்திருப்பாரோ அவருக்கு 7 நாள் என்ன, ஒரு வினாடியில் கூட அம்பு தைக்கும். ஒரு வினாடியில் உலகின் எஜமானராக முடியும். இந்த அனுபவி தானே அமர்ந்துள்ளார். விநாசத்தை பார்த்தார். 4 கர ரூபத்தை பார்த்தார். அவ்வளவுதான். ஆகா, நான் உலகின் எஜமானராகிறோம் என்பதை புரிந்து கொண்டார். காட்சி கிடைத்தது, ஊக்கம் வந்தது. உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். உங்களுக்கு உலகின் அரச பதவியை கொடுப்பதற்கு பாபா வந்துள்ளார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நிச்சயம் எப்போது ஏற்பட்டது என்று பாபா கேட்கிறார். 8 மாதம் என்று சொல்கின்றனர். நினைவும் ஞானமும் முக்கிய விஷயங்கள் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். மற்றபடி காட்சி பார்ப்பது எந்த வேலைக்கும் ஆகாது. தந்தையை அறிந்து கொண்ட பிறகு படிக்கத் தொடங்குங்கள். அப்போது நீங்களும் இப்படி ஆவீர்கள். பாயிண்டுகள் கிடைக்கின்றன. அவற்றை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். மிக இனிமையாக புரிய வையுங்கள். என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி தூய உலகின் எஜமானராவீர்கள் என்று பதித்த பாவன சிவபாபா சொல்கிறார். உத்தியோடு புரிய வைக்க வேண்டும். காட்பாதர் உங்களை விடுவித்து இனிய வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் தானே. நல்லது. இப்போது உங்கள் மீது துரு எறியுள்ளது. அதை போக்க என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. அதிகாலை எழுந்து நடந்தபடி பாபாவை நினைவு செய்யுங்கள். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார் என்பதை பார்க்கலாம் என்று உங்களுக்குள் இனிமையாக ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். பிறகு உங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2. தந்தையை அறிந்து கொண்ட பிறகு எந்த சாக்கப்போக்கும் சொல்ல வேண்டாம். உடனே படிப்பில் ஈடுபட வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம். அனைவரின் குணத்தை பார்க்கும் போதும் தன்னிடம் தந்தையின் குணங்களை தாரணை செய்யும் குணமூர்த்தி ஆகுக. சங்கம யுகத்தில் எந்த குழந்தை குணங்களை மாலையை தாரணை செய்வாரோ அவர் வெற்றி மாலையில் வருவார். அதனால் புனித அன்னப்பறவையாகி அனைவரின் குணத்தை பாருங்கள். ஒரு தந்தையின் குணங்களை தன்னிடம் தாரணை செய்யுங்கள். இந்த குணமாலை அனைவரின் கழுத்திலும் இருக்க வேண்டும். யார் எந்த அளவு தந்தையின் குணத்தை தன்னிடம் தாரணை செய்வாரோ அவரது கழுத்தில் அவ்வளோ பெரிய மாலை விழும். குணமாலையை ஜெயிப்பதன் மூலமாக தானும் குணமூர்த்தியாவீர்கள். இதன் நினைவாக தேவர்கள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலையை கட்டுகிறார்கள். ஸ்லோகன். சாட்சியின் ஸ்திதியை சரியான நிர்ணயம் செய்யும் ஆசனம். அவ்யக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கியில் இருங்கள். அகநோக்கில் இருந்து காரியங்களை செய்யும் பொழுது தடைகளிலிருந்து வீண் எண்ணங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மேலும் நேரமும் அதிகமாக சேமிப்பாகும். யார் அகநோக்கில் இருப்பார்களோ அவர்களுக்கு நினைவில் சக்தியும் வரும். மேலும்
ஆத்மா வடிவ கண் சக்திசாலியாகி கொண்டே போகும். அதன் மூலம் எந்த தடை வருவதாக இருந்தாலும் இன்று இந்த பேப்பர் வர இருக்கிறது என்ற உணர்வு வரும். எந்த அளவு முன்னரே தெரியுமோ அந்த அளவு அறிவாளியாக இருப்பதால் வெற்றி பெறுவார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.